புரோட்டா போட கடையில் ஒரு ஆளை பார்த்துருக்கோம், 2 ஆளை பார்த்துருக்கோம். என்னங்க இந்த கடையில் 10 பேர் இருக்காங்க. ஆமாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தான் இருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். குற்றாலம் வந்துட்டு நல்லா ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான். நல்லா குளிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பசி வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு ரகமத் பார்டர் கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் மலை, அருவி இதே போல தான் இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் போகிற ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரோட ஒட்டியே இருக்கு. டிரைவ் பண்றதுக்கு பயமாவும் இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் சைடு எல்லாம் போட்டுட்டு போக முடியாது போல. ஒரு பஸ் போச்சுன்னா அது பின்னாடி தான் போய் ஆகணும். ஏன்னா ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. வண்டியை நேரா பார்க் பண்ணிட்டு நேரா உள்ள வந்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். இங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட புரோட்டா போடுறாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு, ரகமத் பார்டர் புரோட்டா கடைக்கு. உள்ள பாத்தீங்கன்னா சரியான கூட்டங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் வந்து டைம் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா பார்சல் வாங்கியாச்சு. நம்ம ஏரியால டக்குன்னு வாங்குற மாதிரிலாம் வாங்க முடியாது. அதுக்கு ஒரு லைன் வேறு இருக்குது. அந்த லைனில் போய் பொறுமையாக நின்று தான் வாங்கிட்டு போகணும். சரி, நம்மளும் வாங்கிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு.